இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கும்பமேளாவில் வைரலான மோனலிசா என்ற பெண்ணுக்கு கதாநாயகி வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தற்பொழுது பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? அதாவது அண்மையில் நடைபெற்ற கும்பமேளாவில் ஊசி பாசிகளை விற்றுக் கொண்டிருந்த மோனலிசா என்கிற பெண் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அவருக்கு தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கினார் இயக்குனரும் எழுத்தாளருமான சனோஜ் மிஸ்ரா. அவர் பெண் ஒருவரை பலமுறை திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வழங்கி தருகிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பதுங்கியிருந்த சனோஜ் மிஸ்ரா டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சனோஜ் மிஸ்ரா மும்பையில் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவர் பாதிக்கப்பட்ட 28 வயது பெண்மணி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி பலமுறை உறவில் ஈடுபட்டதாகவும் 3 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் தன்னை ஆபாசமான முறையில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய உறவு குறித்து வெளியில் சொன்னாலோ அல்லது காவல்துறை புகார் அளித்தாலோ இதனை லீக் செய்து விடுவேன் என்று மிரட்டி பலமுறை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து தாக்குதலுக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். இதனை எதிர்த்து அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் மறைந்திருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நன்றி ரமேஷ்குமார், உங்க விரிவான தகவல்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.